ஓகே கேஸ், பென் 10 ப்ரொடெக்டர் ஆஃப் எர்த்தோட பார்ட் 5. போன பார்ட் வந்து நம்ம ஒரு பாலைவனத்துல இருந்திருப்போம். அதுக்கப்புறம் நான் நிறைய சாகா வந்து விளையாண்டேன், அதனால அதை சேவ் பண்ண மறந்துட்டேன். அதனால அந்த ஆர்க்கெலாம் நான் கவர் பண்ணல. இப்போ வந்து நாங்கள் வந்து நம்ம ஒரு கள்ளிச்செடி மான்ஸ்டர் தேடி போயிட்டு இருக்கோம். இந்த வழியில போட்டு டவுனுக்கு வந்திருக்கோம். ஐயோ, அடிக்குது அடிக்குது, கடிக்காத. ஓகே, இப்போ நம்ம நிறைய வருது கைஸ். கல் எடுத்து அடிச்சிருவோமா? யாய் காலி. நம்ம கிட்ட கேமல் போல்ட் இருக்கு. ரொம்ப நாள் நிறைய பேர் கேமல் போல்ட்டை வச்சு ப்ளே பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு தான்க்கா. பட் எனக்கு வந்து போன சாகா இந்த ஒரு சில சாகா கட் பண்ணிட்டேன்னு சொன்னேன். அந்த சாகால தான் எனக்கு வந்து 4 ஆம்ஸ் கிடைச்சது. நம்ம நேரத்தில் ஆயில் வெயின் கிடைக்கும், டைமண்ட் நெட்டு, எக்கச்சக்கமான எலிமெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. ஒரு நாள் கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த வழியா போயிடலாம். அச்சோ போச்சு கைஸ். இந்த இடம் தான் ரொம்ப டஃப்பான இடமா இருக்கும். ஆமா, விழுந்துட்டோம். எனது கள்ளிச்செடி ஃபாரஸ்ட் கொஞ்சம் வந்து ஒரு பயமுறுத்துற விஷயமா தான் இருக்கும். இந்த கள்ளிச்செடி ஃபாரஸ்ட் பயமுறுத்துற இடம் தான் அது. அப்பா, நல்ல வேலை கைஸ். நம்ம இதுகிட்ட மாட்டோம்னா அவ்வளவுதான், நம்மள குத்தி கிழிச்சு விட்டுரும். பாபா, நல்ல வேலை குத்துல. அம்மை, இந்த ஃபாரஸ்டுக்குள்ள என்னென்ன வந்து வருமோ எனக்கு பயமா இருக்குது. வந்துருச்சு பாருங்க, இதெல்லாம் பச்சை வண்டி மாதிரி இருக்குது. என்ன கைஸ், இது என்ன ஏலியன்ஸா? பார்க்க ஏதோ டிஃப்ரெண்டா காமெடியா இருக்குது. என்ன ரெண்டடி காலி. காலி. இந்த இங்க ஒன்று இருக்கு கைஸ், கல்ல எடுத்து மண்டை மேலே போட்டுருணும். காலி. இங்க ஒன்று இருக்கு, அது மேல போட்டுற வேண்டியதான். என்ன 2 அடி. அவ்வளவுதான் கைஸ், கோன் கட்டிடுச்சு. இந்த பக்கமா தான் அடுத்த இடத்துக்கு போகிறோம். இந்த இலையெல்லாம் நம்ம ஜம்ப் பண்ணி தான் போகணும் கைஸ். இதுதான் படிக்கிட்டு மாதிரி. இந்த ஆருக்கு வந்து நான் 10 நிமிஷம் மட்டும் கவர் பண்ணிடுறேன். டக்குன்னு முடிக்கணும்னா 10 நிமிஷம் கூட பத்தாதுன்னு சொல்லுவேன். ஓகே, ஸ்பைடர்மேன் கேம் ரொம்ப நல்லா போடணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸ்பைடர்மேன் 2 வந்து என்கிட்ட இருக்கு. நான் நாளைக்கு இல்லாட்டி அடுத்த வாரத்தில் நான் டாக்கஸ் பண்ணுறேன். இப்போ வந்து போக்கிமான் எக்ஸ்க்ளூசிவ் நேற்று தான் கமல் டப் செமையாக பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு 12 மணிக்கு போடுவாங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல பயங்கரமான ஒரு அனிமி தான் போக்கிமான். எனக்கு ரொம்பவே ஃபேவரட்னா அது போக்கிமான் எக்ஸ்க்ளூசிவ் தான். நீங்கள் நார்மல் போக்கிமான் பார்க்குற ஃபேனாக இருந்தாலும் சரி, எந்த போக்கிமான் பார்த்தாலும் ஃபேன் தான் கைஸ். ஜாய், இந்த ஏலியன்ஸ்லாம் டக்குன்னு வந்துடுது கைஸ். பார்த்து கேர்ஃபுல்லாக தான் இதுங்களால ஹேண்டில் பண்ணணும். இதுங்களை நம்ம என்ன 2 அடி அடிச்சா வேலை முடிஞ்சுது கைஸ். ஆமா, கள்ளிச்செடி மான்ஸ்டர் வந்துருச்சு கைஸ். ஐயோ, கள்ளிச்செடி வந்துருச்சு. தோப்படி கள்ளிச்செடி. இதைத்தான் கைஸ் நம்ம சொன்னோம். இது சின்ன கள்ளிச்செடி மான்ஸ்டர் தான், இதை விட பயங்கரமான ஒரு மான்ஸ்டர் இருக்கு. நமக்கு என்ன ஒயில் வைன் மட்டும் கிடைச்சிது. இதெல்லாம் கதம். வராத. கூடு கட்டி எல்லாம் அங்க தங்குது போல. காலி. ஐயோ, மறுபடியும் வருது. காலி போயிரு. காலி. காம்பினேஷன் மூலம் நிறையவே இருக்குது. இருங்க, ஏதாவது காம்பினேஷன் ஏதாவது போட்டு விட்டுலாம். என்னமோ இருக்கு. ஆர்க்கலாம். இது என்ன ஆர்க்கலாம்? எக்ஸ் பாக்ஸ். இது ஆர்க்கலாவா? காத்துல எல்லாரும் கீறி விடுறதுதான் ஆர்க்கலா. ஓகே, காலி. போக சொல்லிடுச்சு, அவ்வளவுதான் கைஸ். இதான் போச்சு. சுட ஆசிட்டு நம்மள ஒன்றும் பண்ணல. வெந்து போயிரும். கேனல் போட்டு வேக போகுது. இப்ப இந்த இடம் ஒரு பட்டன் இருக்கு. எப்படி நம்ம இப்ப ஹீட் பிளாஸ்ட அடுத்துதான் இதை நம்ம உடைக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம உடைச்சிடலாம். உடைச்சாச்சு. சூடு இங்க பாருங்க, இதுல விழுந்தோம்.
அவ்வளவுதான், வெந்துரும். ஆமால, இங்க பூச்சிகள் தானே இருக்கும். சாரி, செமையா இருக்கு. காம்பாக்ட் லிஸ்ட் தான் பார்க்கணும். பிளாஸ்ட் பாருங்க, ஃபயர் மூணு எக்ஸ் பாம். பாக்ஸ் ஃபிளேர், பாக்ஸ் ஃபிளேர் பாருங்க கைஸ், எக்கச்சக்கமான மூணு நம்ம கிட்ட இருக்கு. அச்சோ, டைம் அவுட்டா? ஐயோ போச்சு. எக்ஸலரேட்டர் பயன்படுத்துற வழிதான். பூச்சியில டக்கு டக்குன்னு இடிச்சு விட்டுருலாம். எக்ஸலரேட்டரோட ஸ்பீடுக்கும் இந்த பூச்சியோட பவருக்கும் நம்ம தான் ஜெயிப்போம்னு தோணுது. என்ன கைஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போகிற மாதிரி இல்லை 5 நிமிஷம் தான் நான் வந்து பிளே வந்தது. நம்ம 50 இல்லை 30 நிமிஷம் வந்து போட்டுடலாம். முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூ பண்ண முடியாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சில சாகா வந்து கட் பண்ணி தான் கண்டினியூ பண்ணுங்கிறது தான் என் யோசனை. ஏன்னா அது வந்து இந்த சாகாலாம் ரொம்பவே லென்த்தான வீடியோ, அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட போட்டே ஆகும் போல. அவ்வளோ போட்டோம்னா நம்ம மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் தாங்காது கைஸ். நான் வந்து அவ்வளோ போட மாட்டேன். டக்கு டக்குன்னு போனோம்னா எக்ஸலரேட்டரோட ஸ்பீடு, அதோட அட்டாக் காமெடியா இருந்தாலும் நல்லா இருக்கும். சும்மா ஸ்லாம்பர் கார்டு, இந்த கார்டை போன ரவுண்ட்ல வந்து நான் விட்டுட்டேன். இது எல்லா கேம்லயும் நான் கலெக்ட் பண்றதே இல்லை, இப்பதான் கலெக்ட் பண்றேன். இப்ப இது ஓபன் பண்ற முடியல. என்ன பண்றது? இந்த இடத்துல வைக்கலாம். போற அம்சம் மாறி இது ஏதாவது ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணியே ஆகும். இந்த இடத்துல வச்சு அது ஓப்பன் ஆகுதா? ஓப்பன் ஆகலை. அந்த இடத்துல கொண்டு போய் வச்சதான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கல்லு செடி குத்திடுச்சு. வந்து நம்ம இங்க வந்து எக்ஸலரேட்டர் பயன்படுத்தியா அவனுங்கிற கட்டத்துல இருக்கும். ஓடிடலாம். தப்பிச்சோங்க, ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் விட்டுருந்தா அப்புறம் அவ்வளவுதான். இங்க ஒரு முள்ளு இருக்கு. நான் கெவின் லெவல் இதுல டிஃபீட் பண்ணேன் கைஸ். நான் அதை வந்து இதுல காட்ட முடியல. நான் முடிஞ்ச இந்த கேமோட லாஸ்ட் எண்டிங், லாஸ்ட் இதுல வேணா போடுறேன். கேம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இதுல விட்டு ஆர்க்கெல்லாம் கவர் பண்ணிடலாம். இது வந்து இப்போதைக்கு இந்த ஆர்க்கு முடிச்சிடலாம். இனிமே நான் இதுல வந்து விட்ட ஆர்க்கெல்லாம் ஓனா கரெக்டா பார்த்து போட்டுறேன். நிறைய ஆர்க்கு வந்து இதுல கவர் பண்ணாம விட்டுட்டேன். நான் கண்டிப்பா இந்த கேமோட ஃபுல் ஸ்டோரி முடிச்சுட்டு அது இந்த மற்ற கேம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இதோட அந்த மற்ற சாகாலாம் ஓனா போட்டுருலாம். ஐயோ நெருப்பு, இதுக்கு நம்ம நெருப்பு கேட்கறவன் தான் வேணும். பிளாஸ்ட் வச்சு இந்த எல்லா நெருப்பையும் உறிஞ்சு எடுத்துடலாம் கைஸ். ஒவ்வொரு நெருப்பா உரியணும். இந்த நெருப்பெல்லாம் எடுத்தாதான் ஒரு நெருப்பு அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஐயோ கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் அவ்வளோத்தையும் அப்சர்வ் பண்ணிடலாம். ஒரு நெருப்பு மறுபடியும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நெருப்பு பட்டா நெருப்பு பிடிக்கதானே செய்யும். அச்சோ, நெருப்பு பிடிக்குது எல்லா இடத்துலயும். எல்லா இடத்துலயும் நெருப்பு பிடிக்குது. ஐயோ உளுத்துட்டோம். அச்சோ, அந்த நெருப்பு என்னால கட்டுப்படுத்த முடியல. நெருப்பும் சேர்ந்தா நெருப்பு கொழுந்து விட்டு எரியாதா? போதுக்கு நான் எல்லா நெருப்பையும் நிறுத்திடலாம். அப்சர்வ் பண்ணி விட்டுருந்தோம். அப்படிதான் பாதி நான் போச்சு. மறுபடியும் பிடிச்சிருச்சு. தீ பிடிச்சிருச்சு. கரண் போட்டு டக்குனு வா வந்துருச்சு. ரால் கேனன் போல்ட் பறந்தாச்சு கைஸ். அம்மா ஜஸ்ட் மிஸ். இத்தனை கேட்டஸ் கவனம் ஃபாராம்ஸ் எடுத்தே ஆகணும். இதுக்கு மேல கல் எடுத்தா ஈஸியா அழிஞ்சிரும். இப்ப நம்ம டக்குனு ஃபாராம்ஸா மாறி இதுங்க மண்டைய உடச்சிட வேண்டியதான். ஓகே, இப்ப நம்ம கல் எடுத்து இது அடிக்கும். அட்டாக் படவே இல்லை. நம்மளோட பெருசாதான் இருக்கு. ஆனாலும் கல்லு பட்டா இது காலி. ஏன்னா இதுக்கெல்லாம் செடிகள். இங்க வருது பாருங்க, பாட் காலி.
இன்னும் வருது கைஸ். லைன் கட்டி ஒவ்வொன்றா வருது. ஐயோ கிடைக்கல. இன்னும் பேர் உல்ஃப் எல்லாம் வரும் கைஸ். ஐயோ இந்த பாமா ஐயோ நான் தப்பிச்சிட்டப்பா. இந்த களிச்செடி போட்ட வேலை தான். இந்த இடத்துல களி எக்கச்சக்கமா வருதே. இன்னும் கைஸ் அந்த களிச்செடியில நான் உருது. ஒருவேளை அதுதான் நம்மளோட வாசம் இருக்குமோ. டக்குனு ஸ்டோரேஜ் அதிகமாச்சுன்னு காட்டுச்சுன்னா வம்பா போயிடும் கைஸ். கேனல் போல்ட் வந்து பயன்படுத்திடலாம். கேம் ஸ்டோரி டக்குனு முடியாது போல கைஸ். ஸ்டோரேஜ் பத்தி அதிகமாச்சுன்னா இந்த வீடியோ நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கேனல் போல்ட்டை வச்சு இதுக்குள்ள ஏறி பறந்துட வேண்டியதுதான். ஆனா இந்த இடத்த தாண்டது ரொம்ப கஷ்டம். இந்த இடத்த தாண்டது ரொம்ப கஷ்டம்னு தோணுதுமே. போச்சு கைஸ். மறுபடியும் முதல்ல இருந்தா இந்த ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். டக்குனு கேனல் போட்ட மாதிரி இந்த இடத்த விட்டு ஓடியே ஆகணும். பறந்துட வேண்டியதான். பீஜு போட்டு டான் 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 டான். ஒரு ஜம்ப் இன்னும் ஒரு ஜம்ப் கைஸ். அச்சோ லைன் கட்டி எல்லாம் வருது. வராத 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 வாடா வாடா வராதடா. எல்லாத்தையும் உருண்டு உருண்டுலாம் தாக்குறது கஷ்டம். ஒரு கல் எடுத்தது ஈஸியா காலி. உருண்டு உருண்டு அழிக்க வேண்டியதா இருக்கு. இவங்க குறுக்கால வராம இருந்தா நான் எவ்வளவு தூரம் இன்னும் போயிருப்பேன். எல்லாம் குறுக்கால வருது. இந்த ஆர்க்கு கவர் பண்ண முடியாது போலயே என்னால. ஒரு 2 அடி காலி காலி. அவ்வளவுதான் கைஸ். இந்த சாகாவை ஒரு வழி முடிச்சாச்சு. நம்ம இங்க இருந்து பாஸ் பேட்டில் நடத்தலாம். வரட்டா.